சோதரம். அவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா பரிசுத்தரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவியானவரே அப்பா சோதரம்பா 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 சோதரம் 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 அப்பா சோதரம் 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 தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்தமுள்ள தேவரே அப்பா இந்த இடத்தை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எங்க 2-3 பேர் அப்பா கூடி ஆவியானவரே அப்பா சோதர தகப்பனே அப்பா நாமத்தினாலே வாசம் பண்ணுகிறார்களோ அவர்கள் மத்தியில தகப்பனே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆவியானவரே இப்போதும் ஆவியானவரே அப்பா சோதர தகப்பனே இந்த போன்ல கனெக்ட் ஆயிருக்கோம்ப்பா. ஆவியானவரே நாங்க ஒரு மனமாய் நாங்க செபிக்கும் போது என் தேவ ஆவியானவர் நீர் இறங்கி எங்களுக்கு பதில் அளிக்கும்படிக்காக நாங்க செபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சோதரம் 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 தகப்பரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா சோதரம் தகப்பனே அப்பா ஈசாக்கின் தேவரே ஆபிரகாமின் தேவனே உமக்கு நன்றி, ஈசாக்கின் தேவரே உமக்கு நன்றி, யாக்கோபின் தேவனே உமக்கு நன்றி. ஆவியானவரே சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே யெகோவா நித்தியாக தகப்பனே எங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியத்திலையும் வெற்றி பெற செய்கிறவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை காண்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை உருவாக்கின தேவன் தகப்பனே ஆவியானவரே எங்களுக்கு உண்டானதையும் நீங்க உருவாக்கிட்டு தான் எங்களை உருவாக்குனீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம்பா 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 சோதரம் 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 ஆவியானவரே ஷபாலாதரி கலதெரே கலந்தரே பு ஷரரதரி கலதெரபா ஆவியானவரே அப்பாலாதரி கலந்தரே பு ஷரரதரி கலதெரபா லிதிரி கலந்தரே பு ஷரரதரி கலதெரபா தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா தகப்பனே அப்பா மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே தகப்பனே மனுஷனுக்கு தேவையான காரியங்களை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே சகல சத்தியத்திற்குள்ளும் தகப்பனே எங்களை வழி நடத்த ஆவியானவரே சத்திய ஆவியானவரை அனுப்புனவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஷிதிரி கலந்தரே போ ஷரரதரி கலதெரபா ஷபாலாதரி கலந்தரே கலதெரே போ ஷரரதரி கலதெரபா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கை முழுவதையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் தகப்பனே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து இந்த காலை வேளையில ஆவியானவரே ஃபுல் கண்ட்ரோல் நீங்க எடுக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். உங்க இருதயத்துல இருக்கிறத ஜெபமா ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய அப்பா சுய வார்த்தைகள் இல்ல அப்பா, எங்களுடைய இருதய காரியங்கள் அல்ல தகப்பனே. அப்பா உம்முடைய இருதயத்துல என்னென்ன காரியம் இருக்கோ அப்பா, எதற்காக நாங்க ஜெபிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ தகப்பனே அந்த காரியத்தை ஃபுல்லா எங்களுக்கு இருதயத்தை திறந்து தகப்பனே ஆவியானவரே உம்முடைய வார்த்தைகளை நீங்க சொல்லும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே எங்க கண்ணை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க காதை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, எங்க வாயை ஒப்பு கொடுக்கிறோம், கை கால் எல்லாம் முழுவதையும் அப்பா நீங்க பொறுப்பெடுத்து எது எது தகப்பனே அப்பா ஆவியானவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துமோ ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அந்த அவயவங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா உம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. டாடி நீங்க கூட இருங்கப்பா. ஆவியானவரே அப்பா உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா.
அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா அப்பா என் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் என் நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன் நான் வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன் நான் ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான் ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா உமக்காய் வாழும் வைராகியம் உள்ளத்தில் வந்ததையா உமக்காய் வாழும் வைராகியம் உள்ளத்தில் வந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன் நான் வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன் நான் ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான் ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா ஆமென் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே எங்க வாழ்க்கை முழுவதும் உம்முடைய கரத்துல நாங்க கொடுத்துட்டோம்ப்பா ஆவியானவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பன் உள்ளம் உடல் எல்லாத்தையும் தகப்பனே அப்பா எங்க குடும்பம் முழுவதையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டோம்ப்பா ஆவியானவரே நீரே எடுத்து பயன்படுத்துங்க ஆவியானவரே நீரே எங்களை மாற்றுங்க தகப்பனே நீரே உங்களுக்கு எப்படி
அணைய சித்தமா இருக்கோ ஆவியானவரே, குயவன் கையில இருக்கிற பாத்திரம் போல தகப்பனே ஆவியானவரே எங்களை வணைந்து உருவாக்குங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. நாங்க உங்களுக்குள்ள இருக்கணும்பா. ஆவியானவரே அப்பா இந்த உலகத்தோட வாக்குவாதங்கள் தகப்பனே, எங்க சுற்றத்தார் கூட தகப்பனே வாக்குவாதங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா ஏசப்பா ஆவியானவரே அதை நாங்க தூக்கி எறிகிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் அப்பா ரதரி கலந்தரேபோ ஷரரதரி கலதேரபா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா எங்களை பாக்குறவங்களாம் தகப்பனே ஆவியானவரே இது இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லணும்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே இந்த அப்பா சோத்திரம் தகப்பனே நாங்க உங்களை அணிந்தவர்களாய் ஆவியானவரே எங்கள் மூலமாக நீங்க வெளிப்படணும்பா. அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ என் தகப்பனே எங்களை நீங்க உருவாக்குங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா இவங்கிட்ட போனா அப்பா ஒரே பேச்சா சண்டையாதான் இருக்குன்னு சொல்லக்கூடாதுப்பா. இவங்கிட்ட போய் பேசுனா எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே பேசுறாங்கன்னு சொல்லக்கூடாதுப்பா. ஆவியானவரே எங்க கிட்ட வந்து பேசும்போது இயேசுவின் வார்த்தை வெளிப்படணும் அப்பா. இயேசுவின் அப்பா வாசனை எங்கள் மூலமாக தகப்பனே ஆவியானவரே அப்பா இந்த ஜனத்துக்கு அப்பா வீசப்படணும்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே உண்மை சுமந்து செல்லுகிற உடன்படிக்கை பெட்டியாக நாங்க இருக்கணும்பா தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. எங்கிட்ட தகப்பனே அப்பா ஆவியானவரே அவங்களோட பிரச்சனையை வந்து சொல்லும் போது ஆறுதலின் வார்த்தையை நாங்க தரணும்பா ஆவியானவரே. ஆனா சூழ்நிலைகள் எங்களுக்கு ஆறுதலின் வார்த்தை தேவைப்படுது. அவனா தகப்பனே ஆவியானவரே அப்பா இப்ப சொல்றீங்க அப்பா உங்களுக்கு நான் இருக்கிறேன், ஆனா இந்த உலக ஜனத்துக்கு யார் இருக்கு நானு ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே நாங்க கூப்பிட்ட போதெல்லாம் எங்க கூட வந்து பேசுகிற தேவன் அப்பா. இதே போல எத்தனை ஜனங்களை நீங்க நேசிப்பீங்கப்பா அப்பா. அத்தனை ஜனங்களுக்கும் தகப்பனே சுவிசேஷம் சொல்ல அப்பா எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. நாங்க கண்ட தகப்பனே ஆவியானவரே அப்பா இந்த கர்த்தரோட அன்பின் ருசிய தகப்பனே சகல ஜனங்களும் அறிந்து கொள்ள தகப்பனே ஆவியானவரே எங்களை உருவாக்குங்க. இந்த அதிகாலை ஜெபத்துல தகப்பனே ஆவியானவரே அப்பா இந்த காலை வேளையில நீங்க பேசுங்கிற அப்பா லதுரிக்கலே துருக்கலந்தரபு ஷரரதரிக்கலேதேரபா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறவங்க தகப்பனே அற்பமா இருக்கலாம் ஆவியானவரே, வெவ்வேறான இடமா இருக்கலாம், ஆனா தகப்பனே ஆவியானவரே நீர் ஏவுகிறது படி தகப்பனே இந்த காரியங்கள் நடக்குதுப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. எலேசர் தகப்பனே அவங்க நிர்ணயிச்ச காரியம் தகப்பனே அப்பா முடியும் மட்டும் மௌனமா இருந்தாங்க. இந்த காரியம் முடியும் மட்டும் எப்படி தகப்பனே ஆவியானவரே மௌனமா இருந்து அப்பா காத்திருந்தது போல தகப்பனே ஆவியானவரை எங்களை கொண்டு நீர் ஆரம்பிச்ச இந்த ஜெபம் எப்படி முடியும் தகப்பனே ஆவியானவரை. இதனோட ஆவியானவரே விளைவுகள் எல்லாத்தையும் தகப்பனே நாங்க மௌனமா இருந்து பாக்குறோம்ப்பா ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. இதுல இருந்து நன்மைகள் பிறக்கணும் ஏசப்பா ஆவியானவரே அப்பா. இந்த காலை ஜெபத்துல தகப்பனே ஆவியானவரே அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்னாங்களே ஆவியானவரே. இங்க ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாம் என் தேவன் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இதற்கு நீங்க பதில் தரப்போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. இதுல கலந்து கொள்ளுகிறவர்களுக்கும் கலந்து கொள்ளாதவர்களுக்கும் தகப்பனே வித்தியாசத்தை காண்பீங்கப்பா ஆவியானவரே. நாங்க சோர்ந்து போயிடக்கூடாது தகப்பனே. நாங்க ஜெபம் பண்ண காரியங்கள் எல்லாம் நாங்கள் சாட்சியாய் பார்க்கும் போது தகப்பனே ஆவியானவரே அப்பா இதற்காக நாங்க பிரயாசப்பட்டது எல்லாம் அதுல மறந்து போகும்பா ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. வரதரி கலந்தரபோ ஷரரதரி கலதரபா. ஆவியானவரே நாங்க ஜெபிக்கிறதின் மூலமாக சபைகள்ல மாற்றம் உண்டாகணும்பா ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. எங்களோட குடும்ப வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும்பா, எங்களுக்குள்ளே மாற்றம் உண்டாகணும்பா. எல்லாத்தையும் உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பலாதுரி கலந்தரேபோ ஷாக்கலதரி கலதரேபா. ஆவியானவரே அப்பா இந்த வைராகியம் எங்களுக்கு வேணும் தகப்பனே. உமக்காக வாழுகிற வைராகியம் ஏசப்பா. யார் என்ன சொன்னாலும் என் இயேசு எடுத்த காரியத்தை என் இயேசு முடிக்கிற வரைக்கும் நாங்க விட்டு கொடுத்துட கூடாதுப்பா தகப்பனே. ஆவியானவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே பாலாதுரி கலந்தரேபோ ஷரரதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா வைராகியத்தை தந்த கர்த்தர் வைராகியத்தின் படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. அப்பா எங்க வாழ்க்கை எங்க குடும்பம் எங்க குட்டி தகப்பனே ஆவியானவரே இதை மட்டும்தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்ப்பா ஆவியானவரே. இதற்கு பின்னாடி என் தேவனின் வாழ்க்கை என் தேவனோட நடக்கிறது ஆவியானவரே அப்பா. என் தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்கிறதுன்ற காரியத்தை நாங்க நினைவுல கொண்டு தகப்பனே எங்க வாழ்க்கையை நடக்கணும்ப்பா ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே. நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி ஆவியானவரே அப்பா. நீங்க யார்கிட்ட போய் அப்பா
தினமும் யார்ட்டாச்சும் ஒரு நபர்கிட்டயாச்சும் உண்மை குறித்து சுவிசேஷம் சொல்லணும்ப்பா. தகப்பனே நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே இந்த சபையில அநேக ஊழியங்கள் எழும்பணும்ப்பா. அதுக்கு முன்னாடி அநேக ஊழியர்கள் எழும்பணும்ப்பா. அப்பா விசுவாசிகள் எல்லாம் விசுவாசிகளாக மடிந்து போயிடக்கூடாதுப்பா. விசுவாசிகள் எல்லாம் தகப்பனே ஊழியர்களாக மாறணும். ஒரு சின்ன சின்ன ஊழியத்திலேனாச்சும் ஈடுபடணும்ப்பா. தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே அப்பா எங்க வீட்டுல பக்கத்துல உள்ளவங்களுக்காச்சும் நாங்க சுவிசேஷத்தை சொல்லணும்ப்பா. தகப்பனே ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே எத்தனையோ பேர் எங்க வீட்டுக்கு வராங்கப்பா. ஆவியானவரே அப்பா அவங்களை எல்லாத்துலயும் உலக காரியத்தை குறிச்சுதான்ப்பா நாங்க பேசுறோம். அப்பா சத்தியத்தை சொல்லுகிற ஆவியானவரே அப்பா தைரியத்தை எங்களுக்கு தாங்க. அந்த சிச்சுவேஷன் அமைத்து தாங்கப்பா. ஆவியானவரே பலாதரி கலந்தரேபோ ஷராரதரி கலதரபா லிதிரி கலதரேபோ ஷராரதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா சாதாரண அப்பா அலுவலகத்திலேயே தகப்பனே ஆபீஸ்ல தகப்பனே நாங்க வேலை செய்யும் போது ஆவியானவரே ஒரே மாதிரி செஞ்சுட்டு அதுல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா ஆவியானவரே இந்த உலக அப்பா கம்பெனியே அப்பா அந்த வேலையில இருந்து தூக்கி எறிகிறாங்கப்பா. ஆனா தகப்பனே ஆவியானவரே நாங்க சின்ன பிள்ளையாவே இன்னும் இருக்கிறோம்ப்பா. உம்முடைய அன்புல அப்பா வளராம இருக்கிறோம்ப்பா. உம்முடைய காரியத்தை செய்யாம இருக்கிறோம்ப்பா. ஆனா எங்களை நீங்க தூக்கி எரியலப்பா. இன்னும் தகப்பனே ஆவியானவரே எங்களோடு நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்க. ஊழியத்துல வளரணும்னு சொல்லிட்டு தகப்பனே ஆவியானவரே நிறைய பேர் எழும்பணும்னு சொல்லிட்டு தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்கப்பா. இந்த போராட்டத்துக்கு முடிவு தகப்பனே இந்த காலை ஜெபத்துல நாங்க ஜெபிக்கிற ஜெபமா இருக்கணும்ப்பா. ஆவியானவரே அநேக காரியங்கள் எழும்பணும் ஏசப்பா. நாங்க உங்களுடைய சமூகத்துல நாங்க கேட்கிறோம்ப்பா. ஆவியானவரே ஷாபாலா தரி கலந்தரேபோ ஷரர தரி கலதரபா. ஆவியானவரே அப்பா லதரி கலந்தரேபோ ஷரர தரி கலதரபா. தகப்பனே உணர்வடைய நீங்க உதவி செய்யுங்க. உணர்வடைய நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அப்பா நிறைய பேர் அதிகாலை ஜெபம் வீட்டுல பண்றாங்கப்பா. தகப்பனே ஆவியானவரே இன்னும் ஆனா அப்பா ஜெபத்தை பண்ணாத இருக்கிறவங்கள ஆவியானவரே நீங்க கண்ணோக்கி பாருங்க. அவங்களை எழுப்பி விடுங்க. ஆவியானவரே அப்பா என் சபை தகப்பனே ஆவியானவரே வளர்ச்சிக்கு இந்த அதிகாலை ஜெபம் முக்கியம் நீங்க சொன்னீங்களேப்பா. ஆவியானவரே அப்பா அவங்ககிட்ட நீங்க பேசுங்க. தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே லபாலா தரி கலந்தரேபு ஷரரா தரி கலதரபா. தகப்பனே ஆவியானவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 தகப்பனே அப்பா என்ன நடந்தாலும் ஆவியானவரே ஏசப்பா நாங்க உங்க பின்னாடி நடக்கணும்ப்பா. ஆவியானவரே அப்பா எந்த சூழ்நிலையில நாங்க திரும்பி பாத்துட கூடாது. கலப்பையில கை வச்சுட்டு தகப்பனே ஆவியானவரை திரும்பி பார்க்க கூடாதுப்பா. திரும்பி பார்க்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. ஆவியானவரே அப்பா எடுத்ததின் காரியம் தகப்பனை முடிகிற வரைக்கும் நாங்க பின்னாடி காலை வச்சிடக்கூடாது. ஏசப்பா தகப்பனே ஆவியானவரை எந்த காரியமா இருந்தாலும் தகப்பனே ஆவியானவரை நீர் என்னோடு இருக்கிறீங்கன்ற காரியத்துல தகப்பனே நாங்க உறுதியா இருக்கணும்ப்பா. நீங்க உதவி செய்யுங்க. தகப்பனே ஆவியானவரே பரிசுத்தமுள்ள தேவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். சாரோ நின்று ஜாயிவர் பரிபூரண அழகுள்ளவர். சாரோ நின்று ஜாயிவர் பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழன் என்பேன் ஆற்றும் துணைவன் என்பேன் இன்ப நேசரை நான் கண்டேன். அன்பு தோழன் என்பேன் ஆற்றும் துணைவன் என்பேன் இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலும் மேடானாலும் காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். சாரோ நின்றோ ஜாயிவர் பரிபூரண அழகுள்ளவர். சாரோ நின்றோ ஜாயிவர் பரிபூரண அழகுள்ளவர். சீயோன் வாசியே தளராதே அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். சீயோன் வாசியே தளராதே
அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். அன்பின் தேவன் மறக்க மாட்டார், அன்பின் தேவன் மறக்க மாட்டார். ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார், ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார். காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன், கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மாறாதேவனின் புது கிருபை, மாறாதேவனின் புது கிருபை காலைதோறும் நமக்கு உண்டு, காலைதோறும் நமக்கு உண்டு. காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன், கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். நேசரை அறியா தேசம் உண்டு, பாசமாய் செல்ல யார்தான் உண்டு. நேசரை அறியா தேசம் உண்டு, பாசமாய் செல்ல யார்தான் உண்டு. தாகமாய் வாடிடும் கர்த்தருக்காய், தாகமாய் வாடிடும் கர்த்தருக்காய் சிலுவை சுமந்து பின் செல்வோர் யார், சிலுவை சுமந்து பின் செல்வோர் யார். காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன், கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன், கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். ஆமென். ஆண்டவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஆவியானவரே காடானாலும் மேடானாலும் ஆவியானவரே நாங்க உங்க பின்னாடி வரணும்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, இது கரடு முரடான பாதை, நான் வரலன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுப்பா. ஏசப்பா ஆவியானவரே அப்பா எங்களை குறிச்ச தரிசனம் நீங்க அநேக வச்சிருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா எங்களுக்குரிய திட்டம் அநேகமா இருக்குப்பா. ஆவியானவரே தேவ திட்டம் பெரிய திட்டமாக இருக்குப்பா. இந்த திட்டத்திற்கு தகப்பனே நாங்க ஒப்பு கொடுக்கணும்பா. தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா சபாராபா லதரி கலந்தரே போ ஷரரதரி கலந்தரபா. எத்தனையோ ஜனங்கள் தகப்பனே ஆவியானவரே அப்பா இன்னும் உம்முடைய அன்பை ருசி பார்க்காம இருக்கிறாங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, அந்த ஜனங்கள் இடத்துல தகப்பனே ஆவியானவரே அப்பா எங்கள் மூலமாக சுவிசேஷம் எழும்ப நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. நீங்க ஏங்கி நிக்கிறீங்கப்பா அப்பா சோத்திரம் தகப்பனே. மனுஷனை படைச்சிட்டு அப்பா இந்த மனுஷனோட அன்புக்காக நீங்க ஏங்குறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா புற ஜாதிகள் தகப்பனே ஆவியானவரே அவங்களோட அப்பா சோத்திரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா தெய்வம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட ஏங்கி நிக்கிறாங்க. எங்களுக்கு இறங்குங்க, எங்களோட பேசுங்க அப்படின்னு ஆனா தகப்பனே, ஆனா இந்த நேரத்துல தகப்பனே நீங்க ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே மனுஷர் முன்னாடி யாராச்சும் நீங்க ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே
அப்பா நீங்க ஒவ்வொரு இடத்துல நீங்க கெஞ்சி நிக்கிறீங்கப்பா. எனக்காக காரியத்தை செய்வியான்னு அப்பா நீங்க கேக்குறீங்கப்பா. ஆவியானவரே என்கிட்ட நீ டெய்லி வந்து பேச மாட்டியான்னு நீங்க அப்பா சோத்திரம் தகப்பனே ஒரு குழந்தை போல எங்களிடம் முன்னாடி வந்து நிக்கிறீங்கப்பா. நாங்க எங்க தேவைகள் எங்க குடும்பம்னு ஆவியானவரே உம்மிடத்துல பேசுறதுக்கு தகப்பனே ஆவியானவரே நேரம் இல்லைன்னு சொல்லிடுறோம்ப்பா. எவ்வளோ வருத்தம் டாடி. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா ஆவியானவரே நீங்க இறங்கி வந்து இப்படி பேசுகிற கர்த்தர். ஆவியானவரே அப்பா நீங்க இவ்வளவு பேசுகிறத தகப்பனே ஒவ்வொரு இடத்துல நீங்க வெளிப்படுங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே என் ஜனங்களை வழி நடத்த தகப்பனே ஒரு மோசே இல்லையா, என் ஜனங்களை வழி நடத்த ஒரு தாவீது இல்லையான்னு பரத்துல இருந்து பாக்குறீங்களேப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே இந்த ஜனங்களை வழி நடத்த தகப்பனே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே எங்கள் மூலமாக என்ன சின்ன காரியம் செய்ய நீங்க நினைச்சாலும் தகப்பனே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆவியானவரே நீங்க செய்யுங்க அப்பா சோத்திரம் தகப்பனே. அப்பா ஒரு கூட்ட ஜனத்தை வழி நடத்துறதுக்கு இல்லப்பா தகப்பனே. அப்பா ஒரு நபரை வழி நடத்துறதுக்கு எங்களை நீங்க முன் குறிச்சிருந்தீங்கன்னா தகப்பனே அதை நாங்க செய்யறதற்கு உண்மை உத்தமா செய்யறதற்கு தகப்பனே ஆவியானவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. யார் யாரு அப்பா நாங்க வழி நடத்தணுமோ ஆவியானவரே யாருக்கு நாங்க எங்கள் மூலமா சுவிசேஷம் சொல்லணுமோ தகப்பனே எங்களை அப்பா நீங்க ஆவியானவரே அவங்களிடத்துல கொண்டு போங்க. அவங்களுக்கு சொல்ல வைங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. அப்பா நாங்க ஊழிய பாதையில தகப்பனே ஆவியானவரே நீங்க கொண்டு வர பலனை நாங்க அனுபவிக்கணும். ஊழிய பாதை ஊழியம்னாவே ஆவியானவரே நிறைய பேர் ஒதுங்குறாங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஊழியம்னா கஷ்டம், என் குடும்பம் கஷ்டப்படும்னு ஆவியானவரே ஒதுங்குறாங்கப்பா. அப்பேற்பட்டவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே உங்களுக்காக ஜெபிக்கிறவங்களே நீங்க ஊழியக்காரங்களா தான்ப்பா வச்சிருக்கீங்க தகப்பனே. வீட்டுல இருந்து தகப்பனே அப்பா நாட்டுக்கும் சபைக்கும் தகப்பனே ஜெபிக்கிற காரியத்தையே நீங்க ஊழியம்னு சொல்றீங்கப்பா. அந்தபடி வீட்டுல இருந்தே தகப்பனே ஜெபிக்கிற உள்ளத்தை நீங்க ஏவுங்க ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா எங்க வீடு எல்லா ஜெப வீடாக மாறணும்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. அப்பா பிரயாணப்படுகிறவங்க ஆவியானவரே அப்பா சுவிசேஷம் அறிவிக்க உதவி செய்யுங்க. நாங்க பஸ்ல போனாலோ ஆட்டோல போனாலோ அப்பா நீங்க யாருக்காச்சும் சொல்லணும்னு ஏவுனீங்க சித்தம் வச்சிருந்தீங்கன்னா முன்குறிச்சிருந்தீங்கன்னா தகப்பனே அவங்களிடத்துல நாங்க தைரியமாய் சொல்லணும். அதுவும் சுவிசேஷம் தான்ப்பா தகப்பனே. அதுவும் ஊழியம் தாப்பா டாடி. அப்பா எங்களுக்குன்னு நீங்க என்ன காரியம் அப்பா எதுவுமே இல்ல ஆவியானவரே. சபையில தகப்பனே ஆவியானவரே அப்பா வந்து யாரும் இல்ல. ஆனா இந்த சபை தகப்பனே அப்பா அழுக்கா இருந்துச்சுன்னா இந்த கூட்டுறதும் ஊழியம்னு சொல்லியிருக்கீங்க ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே சின்ன சின்ன ஊழியங்கள் அப்பா நிறைய இருக்குப்பா தகப்பனே. ஆத்தும ஆதாயம் வர வழியில தகப்பனே எத்தனையோ பேர் எங்களை கடந்து போறாங்க தகப்பனே. எங்களோட அப்பா வீட்டு காரியத்தை நினைச்சுக்கிட்டே யோசனை பண்ணிக்கிட்டே நாங்க போறோம். ஆனா எங்களுக்கு அப்பா எங்களோட கடந்து செல்றவங்க தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அவங்களுக்காக ஜெபிக்க மாட்டோம்ப்பா தகப்பனே. ஆவியானவரே நான் கால் மிதிக்கிற தேசம் கர்த்தருக்கு சொந்தம், காண்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு சொந்தம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நாங்க நடந்து போகும்போது நாங்க பாக்குற ஜனங்களுக்காக ஜெபிக்கணும்பா. அந்த ஆவியானவரே அந்த ஒரு நொடி ஜெபத்தையே நீங்க அங்கீகரிக்கிற தேவன் ஆவியானவரே. நாங்க கடந்து செல்லும் போது ஆம்புலன்ஸ் போனா அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவங்களுக்காக நாங்க ஜெபிக்கணும் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சின்ன சின்ன விஷயத்துல நீங்க எங்களை எவ்வளவு அழகா ட்ரெயின் பண்றீங்கப்பா. இது எல்லாரிடத்துலயும் நீங்க பேசுங்கப்பா ஆவியானவரே. அப்பா அந்த ஒரு நொடி ஜெபம் யாருன்னே தெரியாதுப்பா. அவங்களுக்காக ஜெபிக்கும் போது எங்களுடைய ஜெபம் எப்படியோ கேட்கப்படும்பா. அந்த இடத்துல தகப்பனே அவங்களுக்கு உதவி நீங்க செய்ய அப்பா அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல நீங்க ஆட்களை அனுப்புவீங்க டாடி. ஆவியானவரே அப்பா அந்த ஆத்ம பாரத்தை எல்லாரிடத்துலயும் நீங்க தாங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. எங்க கண்ணு முன்னாடி தகப்பனே தெருவுல சண்டை நடந்தாலோ எங்க கண்ணு முன்னாடி தகப்பனே ஆவியானவரே சமாதான குலைச்சலுக்கு ஏதுவாக ஏதாச்சும் காரியம் நடந்தாலோ அந்த இடத்துல தகப்பனே நாங்க போய் விலக முடியலைனாலும் அந்த இடத்துல நின்று நாங்க ஜெபிக்கணும்பா. சமாதானத்தின் தேவன் இந்த இடத்த சமாதானப்படுத்துங்கன்னு ஜெபிக்கிற உள்ளதை தாங்கப்பா. அதை விட்டுட்டு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது டாடி. ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே. அப்பா இயேசுவை போல நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார்னு வாசிக்கிறோமே. ஆவியானவரே நாங்களும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரியணும்பா தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே இன்னும் நாங்க தெருவுல
நடக்கும்போது தகப்பனே அநேக காரியங்களை அப்பா குறிச்சு கவலைப்பட்டு கொண்டு நடக்கிறோம்ப்பா. ஆனா என் தேவனோட பேசிக்கிட்டு நடக்கிறதே இல்லப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, அப்பா சோத்திரம் தகப்பனே, நான் வலது கையை பிடித்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு துணை இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் தகப்பனே அப்பா, நாங்க எங்க போனாலும் எங்க கையை நீங்க பிடிச்சிருக்கீங்க. அப்ப நாங்க உங்களோட பேசிக்கிட்டு தான்ப்பா வரணும். ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, நீங்க ஒவ்வொருவர் இருதயத்திலும் தகப்பனே உம்முடைய காரியத்தை நீங்க போடுங்கப்பா. இந்த காலை வேளையில ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அப்பா, இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிறதுக்கே அப்பா சோத்திரம் தகப்பனே ஆவியானவரே நீங்க பதில் கொடுங்க அப்பா. நீங்க அப்படி கொடுக்க போற கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அநேக ஊழியங்கள் நாங்க எழும்பணும்பா. ஆவியானவரே அப்பா நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே உங்களுடைய அன்பை அப்பா நாங்க பிரசித்தம் பண்ணுகிற தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, ஒரு அப்பா வாகனமாக இருக்கணும்பா. நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா நீங்க அப்படி செஞ்சதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எப்போதும் தகப்பனே எங்க குடும்பத்துல அப்பா உள்ளவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக நாங்க வருகிறோம்ப்பா. தகப்பனே ஆவியானவரே எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். தகப்பனே ஆவியானவரே இந்த காலை ஜெபத்துல நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு அப்படியே விட்டுடுறாங்கப்பா. அந்த ஜெபிக்கிற காரியத்தை மறந்துடுறாங்கப்பா. தகப்பனே ஆவியானவரே பிள்ளைங்களுக்கு அப்பா சகோதர அண்ணன் தம்பி வராம இருந்தா அந்த பிள்ளைங்களுக்கு ஆவியானவரே ஜெபிக்கிறதுக்கு ஏவுதலை நீங்க கொடுங்க. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, அம்மாமாருக பிள்ளைங்களுக்காக அப்பா அம்மா பிள்ளைகளுக்காக அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பிரயாசப்படுறாங்க. என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஸ்கூல் கொடுக்கணும், என் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும், நாங்க சம்பாதிச்சாதான் என் பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கிறணும் அப்படின்ற காரியங்களை அவங்க தெளிவா இருக்கிறாங்கப்பா. ஆனா அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டுருச்சாலும் ரட்சிக்கப்படாம இருக்கும்பா. தகப்பனே அப்பேற்பட்டவங்க தகப்பனே அப்பா அழுது ஜோம் பண்ணணும். என் பிள்ளைங்களை ரட்சிக்காம அப்பா சோத்திர தகப்பனே அப்பா நீங்க விடக்கூடாதுன்னு அப்பா அவங்க உறுதியாய் ஜெபிக்கணும்பா. குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டாதான் தகப்பனே சந்தோஷமா பரலோகம் போக முடியும். அப்பா உங்களுடைய வருகையில நாங்க மட்டும் எடுத்துக்கொண்டு குடும்பம் அப்பா கைவிடப்பட்டுச்சுன்னா ஆவியானவரே அப்பா எங்களால எப்படிப்பா சந்தோஷமா இருக்க முடியும். தகப்பனே எங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்பட அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க தகப்பன் ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே நீங்க கொண்டு வாங்க, நீங்க பேச வைங்க தகப்பன். நீங்க ஆவியானவரே எங்க அப்பா அம்மா எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்பா இந்த அக்காமார்களோட கணவன்மார்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். தகப்பனே ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க. பசங்க ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். தகப்பனே ஒருவர் மட்டும் வந்து ஆலயத்துல இருக்கிறது உமக்கு சித்தமாப்பா, சித்தம் இல்லேலப்பா. தகப்பனே நீங்க சீக்கிரமாய் தகப்பனே எல்லாரையும் ரட்சித்து கொண்டு வரும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க கூட இருங்கப்பா. வதிரி கலந்தரேபோ ஷக்கலா தரிபோலு திரி கலந்தரேபோ லிதிரி கலதரே கலந்தரபோ ஷராரதரி கலதரபா. ஆவியானவரே ரட்சிப்புக்கு தடையா இருக்கிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா பரிசுத்த ஆவியானவரே அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க கூட இருங்கப்பா, வழி நடத்துங்க. உடைய சமூகத்துல எல்லா வர்க்கையும் தகப்பனை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. அப்பா நாங்க ஜெபிக்க போற ஒவ்வொரு பிரேயர் பாயிண்ட்ஸையும் என் தகப்பன் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. தகப்பனே ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க. எல்லா காரியத்தையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்தி கொள்ளுங்க. தகப்பன் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமென் ஆமென். சங்கீதம் 32 அதிகாரம்க்கா. சங்கீதம் 32 பக்கம் 688. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக
சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லா குதிரையை போலவும் கோவேரி கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாம் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆமேன். 8வது வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு இருக்கு. சோ இந்த வசனம் எல்லாத்துக்குமே மனப்பாடமா தெரியும். ஏசப்பா என்ன சொல்றாங்க, அவர்கிட்ட நம்ம காலையில எந்திரிக்கும் போதே இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தணும். ஏசப்பா, எங்களுக்கு இன்னைக்கு நடக்க இருக்கிற வழியை நீங்க காண்பீங்க. நாங்க எங்களோட சுய காரியத்தினால நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்க, இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா சில காரியங்கள் ஆண்டவரோட யோசனையா இருக்காது. அப்போ நம்ம ஏசப்பாட்ட கேட்கணும், ஏசப்பா எனக்கு நீங்க தினமும் நீங்க சொல்லித்தாங்க, எங்களுக்கு போதகம் பண்ணுங்க, நீங்க எங்களுக்கு எந்த வழியில நாங்க போகணும், இந்த வழியா ஏன்னா ஏசப்பா சொல்றாரு, உனக்கு வழி இதுவேன்னு அவர் காட்டுவாரு. வலது புறத்திலும் இடது புறத்திலும் வழி இருக்கும்போது எந்த வழின்னு அவர் காட்டுவாரு. சோ அப்போ ஏசப்பாட்ட நம்ம கேட்கணும், நாங்க எந்த வழியில நடக்கணும் ஏசப்பா. சில இடத்துல அவர் நம்ம நினைக்கலாம் நம்ம கேட்க அவரே சொல்லுவார் அப்படின்னு. ஆனா சில இடத்துல அவர் ஆண்டவர் நீ கேளு, எந்த வழியில நடக்கணும் நீ கேளு, அப்ப நான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள்னு வசனம் வாசிக்கிறோம். சோ கர்த்தரோட ஆலோசனை எப்பொழுதுமே நம்மளுக்கு இருக்கணும். அப்படி கர்த்தரோட ஆலோசனைய நம்ம ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறோம், நம்ம கர்த்தரோட ஆலோசனை கேட்காம இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சீர்கட்டு தான் போவோம். இது நெகட்டிவா இல்ல, ஆனா அவரோட ஆலோசனையின்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்க ஆசீர்வாதங்கள் அபரிதமா இருக்கும். அநேக காரியங்களை வச்சிருக்கிறாரு. சோ அவரோட ஆலோசனை தினமும் கேட்கணும், கேட்டு அதன்படி நடக்கணும். நடக்காம போயிருந்தோம் அப்படின்னா ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்போம். இனிமே நடக்கணும், நடந்தா ஆகணும். ஏன் அப்படின்னா அவரோட ஆலோசனைப்படி இருக்கும்போது அங்க எந்த தடையுமே இருக்காது. சோ நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவர் சொல்லும் போது அழகா சொல்லுவார், இந்த இடத்துக்கு போகாத, அங்க போனேன்னா உனக்கு பிரயோஜனமே இல்லாம இருக்கணும். நிறைய இடத்துக்கு நம்ம போவோம், நம்ம பிரயாசப்படுவோம், அந்த காரியம் கைக்கூடி வரும்னு நினைச்சிட்டு போவோம். ஆனா ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அங்கங்க சுத்தி ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்ட் ஆகும், இல்ல 2 நாள் வேஸ்ட் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 10 தடவை அந்த இடத்துல அலைஞ்சிட்டேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னுவாங்க. இவங்க ஒரு ஜெபம், ஏசப்பா இந்த இடத்துக்கு நான் போவா அப்படின்னா அவர் போவேனா எனக்கு ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு அழகா அவர் சொல்லியிருப்பாரு. சோ நம்மளோட அலைச்சல் அங்க மிச்சமா இருக்கும். கர்த்தர் என்னைக்கு அது காரியம் நடக்குமோ அன்னைக்கு கண்டிப்பா சொல்லுவாரு. சோ நிறைய சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்டோம்னா நம்மளோட நேரம் அதிகமா மிச்சமாகும். நேரம்ன்றது நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடு மாதிரி. அதை நம்ம கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்கும் போது அந்த முதலீடு பண்ணிட்டோம்னா அந்த நேரத்தின் மூலமாக நிறைய ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு வரும். இந்த காரியம் தான். இன்னொரு என்னன்னா மெசேஜ்ல யாரோட வேண்டுதல் கேட்கப்படல வேதத்துல. ஏன் கேட்கப்படல அப்படின்னா இன்னைக்கு யோசேப்போட வேண்டுதல் எப்ப கேட்காம போச்சு. அந்த வேண்டுதல் யாருகிட்ட பண்ணா யோசேப்பு அப்படின்னு நம்ம பாக்குறோம். யோசேப்பை குறிச்சு நம்ம நிறைய வேதத்துல நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். யோசேப்போட கர்த்தர் இருந்தாங்க. யோசேப் சின்ன வயசுலயே சொப்பனக்காரன்னு பேர் வாங்கப்பட்டான். ஆண்டவர் அவர் வரப்போற காரியத்தை சொப்பனத்தின் மூலமாக யோசேப்புக்கு வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அப்பாவோட செல்ல பிள்ளை. சோ அப்படி இருக்கும்போது அண்ணன்மார்கள் எல்லாருமே பொறாமப்பட்டு அவங்கள அடிமையா விற்று போட்டாங்க. யோசேப்பும் எகிப்து தேசத்துக்கு அடிமையா கொண்டு போகப்பட்டாச்சு. சோ அங்க இருக்கும்போது கர்த்தர் அழகா நம்ம ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் கடைசி வசனத்துல எப்படி யோசேப்போட கர்த்தர் இருந்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வாசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை.
சோ கர்த்தர் வந்து யோசேப்போட இருக்கிறாங்க. யோசேப்பு அனுபவிக்கிற காலம் வந்து அடிமையா இருந்தாலும், சிறைச்சாலையில இருந்தாலும் கர்த்தர் அவனோட இருக்கிறாரு. அவரை மேன்மைப்படுத்தி தான் வச்சிருக்காங்க. சோ எல்லாமே அங்க வந்து பாசிட்டிவா தான் போகுது யோசேப்புக்கு. அடிமைத்தன வாழ்க்கையா இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் வந்து யோசேப்பை வந்து உயர்த்தி தான் வச்சிருக்காங்க. ஏன்னா கர்த்தரோட யோசேப்பு வந்து கர்த்தரோட இருக்கிறாங்க. இப்படி பாசிட்டிவாவே இருந்தாலும் அங்க ஒரு காரியம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, யோசேப்பு வந்து சிறைச்சாலையில இருக்கும்போது அங்க 2 பேர் பானபத்திரக்காரர் 2 பேர் வந்து வர்றாங்க. அப்போ இது பண்ணும்போது அந்த 2 பேத்துக்கு வந்து சொப்பனம் வருது. அந்த சொப்பனம் இருக்கும்போது அந்த 2 பேருமே யோசேப்பிட்ட வந்து என்ன கேக்குறாங்கன்னா அர்த்தம் கேக்குறாங்க. அதுல ஒருத்தனுக்கு வந்து நல்ல நல்ல சொப்பனம் அர்த்தம் வருது. இன்னொருத்தவனுக்கு வந்துட்டு கெட்டது. அவன் வந்து இறந்து போயிருவான். அந்த ராஜா வந்து அவங்கள வந்து தண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தம் சொல்றான். அந்த மாதிரி நல்ல நல்ல விதமான சொப்பனம் வந்து அர்த்தம் சொல்லுவான்ல, அவன்கிட்ட வந்து இங்க யோசேப்பு என்ன பேசுறான் அப்படின்னா, 40ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்து, அதாவது நல்ல அர்த்தம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ராஜா வந்து உன்னை கூப்பிடுவாங்க, கூப்பிடும் போது நீ நீ வந்து இந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பதவி வந்து திரும்ப வரும். நீ ராஜாக்கு வந்து திரும்ப வந்து பானபாத்திரம், அதாவது அந்த பானபத்திரக்காரன்னா அந்த ராஜாவோட ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி. சோ உன்னோட ஸ்தானத்துக்கு நீ திரும்ப வருவ, கர்த்தர் வந்து உன்னை மறுபடியும் அந்த இடத்துல வைப்பாரு, ராஜாவோட மனசு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்ல விதமான அந்த சொப்பனத்தோட அர்த்தத்தை வந்து அவங்க சொல்றாங்க. கர்த்தர் இதுதான் உங்க சொப்பனத்தை வந்து கொடுத்திருக்காரு, இதுதான் அர்த்தம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம இங்க ஒரு காரியம் பண்றா யோசேப்பு. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்தில் இருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, கர்த்தர் கண்டிப்பா உன்னை நல்லபடியா வைப்பாரு, ராஜா திரும்ப வந்து பார்வோன் மன்னன் வந்து திரும்ப உன்னை அதே இடத்துல வைப்பாரு. அப்படி நீ ராஜாவுக்கு இந்த அவங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க, நல்லா வச்சிருப்பாங்க. சோ அப்படி நீ வாழ்வடைந்து இருக்கும்போது, நீ நல்லா இருக்கும்போது என்னைய கொஞ்சம் நினைச்சுக்கோ, நினைச்சிட்டு நீ ராஜா பார்வோன் மன்னன்ட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி வந்து சிறைச்சாலையில நான் இருக்கிறேன், இந்த மாதிரி நான் அர்த்தம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ராஜாவிடத்துல பரிந்து பேசுன்னு சொல்லி ஒரு மனுஷன்ட்ட என்ன பண்றான்னா வேண்டுதல் வைக்கிறான். சோ அப்படி வேண்டுதல் வைக்கும் போது அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, கடைசி அந்த 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஆனாலும் பானபத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். சோ 23ஆம் வசனம் தெளிவா இருக்கு. நம்ம மனுஷனுக்கு வந்து என்னதான் நம்ம உதவி செஞ்சாலும் அந்த மனுஷன் வந்து சில நேரத்துல வந்து இவன் மறந்து போனான்னு இல்ல, கர்த்தர் அங்க வந்து மறக்க வச்சாங்க. பானபத்திரனோட நினைவுல இருந்து யோசேப்பு செய்த உதவிய வந்து மறக்க வச்சாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை நினைவு கூர்ந்திருந்தான், யோசேப்பு எனக்கு செய்த நன்மைய வந்து நினைச்சிருந்து பார்வோன் மன்னன்ட்ட வந்து இந்த பானபத்திரக்காரன் சொல்லியிருந்தான் அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? சரின்னு சொல்லிட்டு அந்த யோசேப்ப வந்து விடுதலை பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா விடுதலை தான் பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணிருப்பான், மறுபடியும் யோசேப்பு வந்து தன்னோட அப்பாட்ட போயிருந்திருக்கான். இது வந்து கற்பனை தான், என்னோட கற்பனை தான். மறுபடியும் யோசேப்பு வந்து தன்னோட அப்பாட்ட போயிருந்திருக்கலாம். அங்க மறுபடியும் யாக்கோபு வந்து யோசேப்பு மேல ரொம்ப பிரியமா இருந்தா மறுபடியும் அவங்க அன்னைமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு விரோதமா தான் செயல்படுவாங்க. அதனால என்ன நடந்திருக்கும், அவனை குறிச்ச அந்த தரிசனம், அந்த எல்லாரும் அன்னைமார்கள் எல்லாரும் வணங்குறது, தாய் தகப்பன்மான் வணங்குற அந்த சொப்பனம் வந்து நடக்காம போயிருந்திருக்கும். அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த நேரத்துல வந்து யோசேப்பு வெளியே போறது கர்த்தரோட சித்தம் கிடையாது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பானபத்திரக்கார நினைவுல இருந்து கர்த்தர் வந்து இந்த காரியத்தை எடுத்து போடுறாரு, நினையாமல் அவனை மறந்து விட்டான். சோ இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல யோசேப்போட வேண்டுதல் வந்து நிறைவேறவே இல்லை. மனுஷன்ட்ட வந்து நினைக்கிறான். இதை ஏசப்பாட்ட கேட்டிருந்தா ஏசப்பா வந்து நீ அப்படி சொல்லியிருக்க வேணான்னு தான் சொல்லியிருப்பாங்க. சோ இந்த இடத்துல வந்து ஆண்டவரோட திட்டம் வந்து நிறைவேறாம இருக்கும், ஆண்டவர் நம்மளுக்கு குறிச்ச தரிசனம் வந்து நிறைவேறாம போயிரும் அப்படின்றதுக்காக யோசேப்புக்கு இந்த நன்மை கிடைக்கவே இல்லை, இந்த வேண்டுதல் நிறைவேறவே இல்லை. அடுத்த அதிகாரத்துல அழகா வாசிக்கும் போது 2 வருஷம் கழிச்சு அதே பார்வோன் மன்னனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனுக்குரிய அர்த்தத்தை இது பண்ணும்போது அப்ப ஞாபகப்படுத்துறாரு பானபத்திரக்காரன் நினைவுல, இந்த மாதிரி வந்து சிறைச்சாலையில ஒருத்தன் இருக்கான், எனக்கு வந்து அவன் வந்து அர்த்தம் சொன்னா அதன்படி நடந்துச்சு ராஜா, நீங்க அவனை வந்து கூப்பிடுங்கன்னு சொல்லும் போது துரிதமாய் கூப்பிட்டு அங்க என்ன பண்ணாங்கன்னா
பார்வோன் மன்னன் வந்து யோசேப்பை கூப்பிட்டு அதிகாரியா வைக்கிறாங்க. சோ 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு நன்மை நடந்துருந்துச்சுன்னா அவனுக்கு வெறும் நன்மையா மட்டும்தான் இருக்கும். சிறைச்சாலையில இருந்து விடுதலையாக்க மட்டும்தான் பண்ணிருப்பான். எகிப்து தேசத்துக்கு அதிகாரியா மாத்திருக்கவே முடியாது. அதே இது லேட்டா நடந்திருக்கு அவனுக்கு. அப்போ வந்து 2 வருஷம் கழிச்சு அவன் இது பண்ணும்போது அவன் அதிகாரி ஆகுறாங்க. அவனோட தரிசனம் நிறைவேறுச்சு. அதிகாரியா மாத்துனதுனால அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் பஞ்ச காலத்துல இவனை வந்து பணிந்து கொண்டாங்க, தெண்டலிட்டு பணிந்து கொண்டார்கள்னு இருக்கு. சோ தரிசனம் நிறைவேறுச்சு. சில நேரத்துல இதே மாதிரிதான் உங்களோட வேண்டுதல் வந்து நீங்க ஆண்டவர்கிட்டயே ஜெபிச்சிருக்கலாம், இல்ல மனுஷர்கள்ட்ட வேண்டி இருக்கலாம். ஏசப்பா இவங்க கண்கள்ல தயவு காமிங்கன்னு சொல்லிட்டு மனுஷன்ட்ட சில காரியங்கள் நீங்க கோரிக்கை வச்சிருக்கலாம். ஆண்டவர் அதை வந்து செயல்படுத்தணும்னு நீங்க வேண்டி இருக்கலாம். ஆனா ஏன் இத்தனை வருஷம் தடைப்படுது? ஏன் இத்தனை வருஷம் எனக்கு நன்மை கிடைக்கவே இல்லை? நான் ஆண்டவருக்கு உண்மையா தானே இருந்தேன். ஏன்னா யோசேப்பு அவ்வளவு உண்மையா இருந்தாங்க. யோசேப்பை குறிச்சு ஒரு தவறு கூட சொல்ல முடியாது. பாவத்துக்கு விலகி ஓடுனா கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து பிசாசு வந்து கொடுக்கும் போது அது எல்லாத்துலயுமே மன உத்தமமா இருந்தா. எந்த இடத்துலயுமே யோசேப்பை குறிச்சு பழுது சொல்லவே முடியாது. நிறைய இடத்துல வந்து மோசேவை நம்ம சொல்லலாம், மோசே அந்த இடத்துல கோவப்பட்டாங்க இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனா யோசேப்பை குறிச்சு நம்ம வந்து எந்த காரியமே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா குறை சொல்லவே முடியாது. அதனாலதான் யோசேப்பை இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா கூட அந்த கம்பேரிசன் வந்து நடக்கும். சோ இப்படி இருக்கும்போது ஏன் அந்த யோசேப்போட வேண்டுதல் நிறைவேறல அப்படின்னா அது அது அவனோட தரிசனம் நிறைவேறதுக்காக தான். அதே போலதான் நீங்க ஏதோ ஒரு காரியம் வந்து நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க, அது எனக்கு நடக்கவே மாட்டுது ஏசப்பா அப்படின்னா அவர் ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்துருங்க. இது நடக்கணும்னா உங்க சித்தம் நடக்கும் ஏசப்பா. இல்ல அப்படின்னா எனக்கு உங்க சித்தம் இல்லைன்னா இது எனக்கு வேணாம். அதை நீங்க தெளிவா கேளுங்க. ஏசப்பாட்ட வந்து அழகா சொல்லுவாரு. ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க, கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அந்த வாக்குத்தத்தம் வந்து எப்ப நிறைவேறும்? கொடுத்துட்டாருன்னா அது நிறைவேறிதான் ஆகும். ஒருவேளை கொடுக்கல, அந்த காரியத்தை நான் ஜெபிக்கிறேன், அந்த காரியத்துக்கு வந்து கர்த்தர் வந்து எந்த ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்கல, வார்த்தையும் கொடுக்கல, அதுக்குரிய அடையாளமே இல்லைன்னா அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கலன்றதுதான் சித்தம். சோ அப்படி வந்துட்டு நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தினமும் நீங்க இது பண்ணீங்கன்னா சில வேண்டுதல் வந்து நம்ம மனசு அதான் கர்த்தர்ட்ட வந்து நம்ம நிறைய நேரம் வந்து சண்டை போடுவோம். அந்த சண்டையெல்லாம் குறையும். அவர் பாதத்துல உட்கார்ந்து ஏசப்பா உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கணும், இதுதான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். கால தாமதம் வந்து கர்த்தருக்கு தாமதமே கிடையாது. அவர் குறிச்ச காலம் தரிசனம் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாருன்னா குறித்த காலத்துல அதை நிறைவேற்றுவார். இல்ல அப்படின்னா அந்த காரியம் வந்து நம்மளுக்குரியது இல்லைன்னு அவர் சொல்லிடுவார். அது சொல்றதுக்கு நம்ம வந்து இது பண்ணணும். அவர் வந்து சொல்லுவார், இந்த காரியம் வந்து உனக்கு இல்லப்பா, இது நடக்காது அப்படின்னு சொல்ல வருவாரு. ஆனா நம்ம வந்து அவரை போட்டு டார்ச்சர் பண்ணுவோம், இதை செய்யுங்க இதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு. நான் இதை உனக்கு செஞ்சா நல்லதே நடக்காது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அவரை அலோ பண்ணணும். சோ நம்மளோட வேண்டுதல் அவரோட தரிசனத்துக்கு தடையா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது நம்மளோட வாழ்க்கையில. இல்ல தாமதம் ஆகலாம். தாமதம் ஆகும்போது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். சோ நம்மளோட வேண்டுதல் அவரோட தரிசனத்துக்கு இணையா இருக்கும் போது காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். குறித்த நேரத்துல கர்த்தர் வந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். நம்ம ஜோமன்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் தகப்பனை நீர் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனை. எங்களுடைய வேண்டுதல், எங்களுடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள் தகப்பனை ஆவியானவரே தேவ திட்டத்துக்கும் அப்பா உம்முடைய அப்பா நீங்க எங்களுக்கு வச்சிருக்க தரிசனத்துக்கும் ஆவியானவரே அப்பா எதிராக இருந்துச்சுன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறாதுன்னு நீங்க சொல்றீங்கப்பா. ஆவியானவரே அப்பேற்பட்ட காரியத்துல நாங்க பிடிவாதமா நின்று உங்ககிட்ட வாங்கிட கூடாதுப்பா. ஒருவேளை தகப்பனை நாங்க பிடிவாதமா நின்று வாங்கினோம்னா தகப்பனே அது நன்மைக்கு ஏதுவாக இருக்காதுப்பா, தீமைக்கு ஏதுவாக தான்ப்பா இருக்கும். தகப்பனே ஆவியானவரே இன்னைக்கு சங்கீதம் வாசிச்சது போல தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே உங்க ஆலோசனை எங்களுக்கு தாங்க. நாங்க வேண்டுதல் செய்யும் போது இது நடக்குமா நடக்காதா, இந்த ஜெபங்களை நாங்க ஏறெடுக்கலாமான்ற காரியத்தை விசாரிச்சு தகப்பனை ஜெபங்களை ஏறெடுக்கணும்ப்பா. உங்களுடைய தரிசனத்துக்கும் உங்களுடைய திட்டத்துக்கும் நாங்க எதிராளியா மாறிடக்கூடாதுப்பா. தகப்பனே ஆவியானவரே உங்களுடைய தரிசனத்துக்கு ஏற்ற வேண்டுதலை நாங்க செஞ்சு தகப்பனே ஆவியானவரை வெற்றி பெற நீங்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை குறிச்சு வச்சிருக்க தரிசனம் நிறைவேறணும், நிறைவேறிதான் ஆகணும்ப்பா. அதற்கு நாங்க தடையா இருந்துடக்கூடாதுப்பா. எங்க வேண்டுதல் தடையா இருந்துடக்கூடாதுப்பா. நீங்க ஆவியானவரை இப்படி செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்க டாடி. ஆவியானவரே அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ